பாஸ்கெட் பால் கோர்ட். ஸோ அதை வாக் போனோன்னா நம்ம 10 மினிட்ஸ் வாக்கு. ஆனால் என்ன ஒன்று, போகிறப்ப நல்லா ஜாலியாக நடந்து போகலாம். ரிட்டர்ன் வரும்போது தான் வந்து நம்மளுக்கு கஷ்டம். ஏன்னா ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது பிட் ஹெவியராக இருக்கும். பக்கம் பாருங்கள், அப்படியே வுட்ஸ் எப்படி இருக்க பாருங்கள். இதெல்லாம் சம்மர்ஸில் நல்லா ஒரு 2 மந்த்ஸில் நல்லா வந்துடும். இந்த வழியாக தான் நாங்கள் கடைக்கு போவோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடுங்களாம் வந்துடும். நம்ம அப்படியே நடந்து போய்க்கலாம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு ஸ்ட்ரீட்டு, இங்கேருந்து இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரீட்டு. நம்ம வந்து இந்த குட்டி ஸ்ட்ரீட்டுக்குள்ளே பூந்து போக போகிறோம். ஹலோ, got to the church. Just finished, yeah. And so the street. பாட்டி பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக போயிட்டு இருக்காங்க. This is the church. And இந்த சைடெல்லாம் ஸ்ட்ரீட்ஸுங்க, வீடுங்க. இந்த சைடும் அப்படியே வீடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இங்கேருந்து அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தோன்னா வீடுங்கள்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டு ஹவுசஸ்ங்க. டோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி டோர்ஸ் தான் இருக்கும். நம்ம வாசல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வாசலில் இருக்கும் இல்லையா, இங்கே வந்து வாசல்லாம் குட்டியாக தாங்க இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி கார்ஸ் வந்து கீழே எல்லோ லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ இங்கே பார்க் பண்ணக்கூடாது. இந்த ஒயிட் லைன்ஸ் இருக்குது இல்லை இந்த சைடில், அங்கே தான் பார்க் பண்ணணும். இங்கே பார்க் பண்ணக்கூடாது. ஸோ அவங்கவுங்க வீட்டுக்கு நேராக பார்க் பண்ணிக்குவாங்க. பட் ஸ்டில் ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். அப்படி பார்க் பண்ண முடியலன்னா வேறு எங்கன்னா கொண்டு போய் தான் அவங்க பார்க் பண்ணிக்கணும். இது வந்து இண்டிவிஜுவல், இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஹவுசஸ்ங்க. டிட்டாச்ட் ஹவுஸ், அட்டாச்ட் ஹவுஸ் அந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஹைட்டு வீடுங்களே இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் இங்கே வந்து 2 ஃப்ளோருக்கு மேலே எதுவுமே இருக்காதுங்க. ஸ்கூல்ஸ் கூட கிடையாது. ஸ்கூலுமே வந்து 2 ஃப்ளோர் தான், அதுக்கு மேலே கிடையாது பில்டிங்ஸு. ஸோ ரோடெலாம் பாருங்கள். அது மாதிரி அவங்கவுங்க வீட்டுக்கு 2 பின்ஸ் கொடுத்துருப்பாங்க அங்கே பாருங்கள். ஸோ அந்த பின்னில் தான் வந்து அவங்க ட்ராஷ் போட்டுட்டு வெளியில் எடுத்து வச்சிடணும். அந்த ட்ராஷ் பின்னில் போட்டு அவங்க வெளியில் எடுத்து வச்சுட்டாங்கன்னா கவுன்சில், அதாவது வண்டி வந்து ட்ராஷ் வந்து குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. இதுதான் பிளாக் கலர் பின்னு. இப்படி தான் பை வாக் வந்தீங்கன்னா இப்படி தான் ட்ரிசில் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஃபோனில் வெட் ஆகிட்டுருக்கு, மைல்டு ட்ரிசில் தான். இந்த சைடும் பாருங்கள், அதே மாதிரி கார்ஸ் எல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த சைடில் போனோம்னா வெஹிக்கிள்ஸ் நம்ம பின்னாடி வந்துச்சுன்னா ஸோ டிஸ்டர்பிங்காக இருக்கும். வீடுங்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவங்கவுங்க கார்டனிங் தான் பண்ணியிருப்பாங்க சைடில். ஸோ அவங்க வீட்டுக்கு முன்னாடி அவங்க பாட்லாம் வச்சுக்குவாங்க. ஒரு சிலர் கேட் போட்டிருப்பாங்க, ஒரு சிலர் கேட் போட்ட மாட்டாங்க. காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இதுக்கு மேலே இங்கே வந்து காம்பவுண்ட் வாலும் ரைஸ் பண்ணக்கூடாதான். ஸோ இவ்வளோ தான் வச்சுருப்பாங்க. சம்மர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. ஃப்ளவர்ஸ்லாம் அவ்வளோ அழகழகாக இருக்கும். எல்லோரும் வாங்கிட்டு வந்து ஹேங் பண்ணி வச்சுருப்பாங்க என்ட்ரன்ஸில். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பட்டு இப்போ வந்து அவ்வளோ பிளான்ஸ் இல்லை. வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் கிராண்ட் பஜார். அவங்களுடைய ஸ்டாக்லாம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் பின்னாடி, அந்த குடவுனு. ஸோ நம்ம வந்து அந்த சைடு தான் போகணும். குப்பையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே போடக்கூடாது பாருங்கள். எல்லா ஷாப்ஸ் க்ளோஸ்டு. ஏன்னு கேட்டால் சண்டேஸில் வந்து 4 o'clock வரைக்கும் தான் வந்து இங்கே இதெல்லாம் இருக்கும் ஷாப்ஸு. 4 o'clock மேலே எல்லாமே க்ளோஸ்டு. ஏன்னா சண்டேஸில் வந்து only until 4. they don't work after 4. அதனால ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ்லி இருக்குது. ஸோ இது இந்தியன் ஸ்டோர்ஸுன்றனால இது மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது.
வந்தாச்சு. ஸோ தட்ஸ் இட். The shopping is over and we are leaving.